நீங்கள் ஏஆர் ரகுமான் மாதிரி வேணும்னு பாட்டு கேட்டிங்கன்னா அன்னையோட உங்களுக்கும் அவருக்குள்ள உறவு கட்டு. நீங்கள் முதல்ல எந்திரிச்சு போங்க, நீங்கள் சரியாக வர மாட்டீங்க, பரப்படுங்கன்றவர். ராஜா சார் ரெக்கார்டிங் பார்த்துருக்கீங்க, தேவா சாரோடைய ரெக்கார்டிங் பார்த்துருக்கீங்க. இவருடைய வித்தியாசம் என்ன, அணுகுமுறை எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசம் தானே. இளையராஜாவுக்கு ஒரு சின்ன சொன்னால் கூட அவர் ஒரு பாட்டாக்கிடுவார். சில மியூசிக் டேரக்டர் கொஞ்சம் நேரம் பேசி ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். தேவானருக்கு நம்ம இன்ஸ்பிரேஷன் கொடுத்தோம்னா இன்னும் பிரமாதமான பாட்டு பாடுவார். இங்கே இன்ஸ்பிரேஷன் கொடுத்தா இவர் கோவப்படுவார். ராஜா சார் என்ன இதெல்லாம் சொல்றீங்க, ஏன்பா வேற பாட்டெலாம் இங்கே சொல்லக்கூடாதுன்னு சார். ஃப்ளெக்சிபிள் சில இடத்துல இருக்காது, அங்கே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். காணாத காயகத்தே கானகத்தே செந்தமிழ் தேன் மொழியால் ஆனால் அந்த மாதிரி ஒன்று போடுங்கண்ணே அப்படின்னா கொஞ்சம் உல்ட்டா பண்ணி போட்டுருவார். நமக்கு நடைமுறைக்கு வியாபாரத்துக்கு நடைமுறைக்கு பழக்க வழக்கத்துக்கு தேவா சார் கொஞ்சம் தேவா அவர்கள்ட்டே கேட்கலாம் மேம், எப்படி ரகுமான் மாதிரி வேணுமா ராஜா சார் மாதிரி? ஆமாம், எல்லாம் கேட்டுக்கலாம். அது ஒன்றும் பெருசாக சீரியஸ் எடுக்க மாட்டார். ரகுமான்கிட்ட இளையராஜா எனக்கு கோவப்பட்டுருவார். நீங்கள் ஏஆர் ரகுமான் மாதிரி வேணும்னு பாட்டு கேட்டிங்கன்னா அன்னையோட உங்களுக்கும் அவருக்குள்ள உறவு கட்டு. நீங்கள் முதல்ல எந்திரிச்சு போங்க, நீங்கள் சரியாக வர மாட்டீங்க, பரப்படுங்கன்றவர். அப்படி கையில் வச்சுருந்தார். யாருக்குமே டக்குன்னு இறங்கி போக முடியாது அவரால். அது மாதிரி யாரும் அந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஒன்று கேட்டால்